அப்போ பக்தர் சங்கத்திலிருந்து பகவானுக்கு சேவை செய்வதோட முக்கியத்துவம் இது வந்து 4 சாஸ்திரத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். பக்தர் சங்கத்திலிருந்து பகவானுக்கு சேவை பண்றது எவ்வளவு முக்கியமானதுன்னு ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து, அப்புறம் மகாபாரதத்திலிருந்து, அப்புறம் ராமாயணத்திலிருந்து, அப்புறம் சைத்தன்ய சரிதாமம். இப்போ 4 சாஸ்திரத்திலையும் அது பறைசாற்றப்பட்டிருந்தா அப்போ எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பக்தர்கள் சங்கத்தில் இருக்கிறது. இங்க பரீட்சித் மகாராஜா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். பாகவதத்துல மிக சிறந்த உதாரணம் பரீட்சித் மகாராஜ். இன்னைக்கு நான் படிச்ச ஸ்லோகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். எனக்கு வந்து இந்த ஸ்லோகம் என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சதுன்னா இந்த ஸ்லோகத்தை எனக்கு ஏவம் ச தஸ்மின் நரதேவ தேவே பிராயோபவிஷ்டே திவிதேவ சங்கஹ பரஸ்ய பூமோ விகிரன் பரஸ்மை முதா சாரி மாறிடுச்சு. पुनच्च भूया भगवदीयनन्ते रति प्रसङ्गच्च तत्आश्रयेषु भगस्तु याम्यामुपयामि सृष्टिं मैत्रेस्तु सर्वत्र नमोत्वजेभ्यः. பரீட்சித் மகாராஜா வந்து சுத்த பக்தர், பியூர் டிவோட்டி பை பர்த். பிறவியிலிருந்து தூய பக்தர் அவர். அப்படி பிறவியில் இருக்கிற தூய பக்தர், சுத்த பக்தர். அவங்க அப்பாவும் பக்தர், அவங்க தாத்தாவும் பக்தர், அவங்க ஃபேமிலியே என்டையர் ஃபேமிலியே டிவோட்டி தான். பாண்டவர் எல்லாரும் பகவானுடைய தூய பக்தர்கள். அபிமன்யு பகவானுடைய பக்தர். பரீட்சித்தும் இயல்பாக பிறப்பிலிருந்து பகவானுடைய பக்தர். அப்படி இருக்க பரீட்சித்து என்ன சொல்றாரு பாருங்க, மீண்டும் இந்த ஜட உலகில் நான் பிரிவெடுக்க நேர்ந்தால், ஒருவேளை நான் இந்த ஜட உலகத்துல, ஒருவேளை நான் இந்த பௌதிக உலகத்துல பிறக்க வேண்டியது வந்துருச்சுன்னா, எல்லையற்றவரான பரமபுருஷர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூர்ண பற்றுதல் கொண்டவராகும். 3 விஷயங்கள் சொல்றாரு பரீட்சித் மகாராஜா. 3 விஷயம் இருக்கு. ஆக்சுவலி இது அவருக்காக இல்லை, நமக்காக வேண்டி சொல்றாரு. ஏன்னா அவர் பகவான் தான் வந்திருக்காரு, பகவான் தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஏன் பரீட்சித் மகாராஜாவை பகவான் தான் கூப்பிட்டு வந்தார். எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு? ஏன் பரீட்சித் மகாராஜ் இங்க வந்திருக்காரு? ஏன் பகவான் பரீட்சித் மகாராஜ் கூட்டிட்டு வந்தாரு? பாகவதம் கழிச்சிருக்காரு. பரீட்சித் மகாராஜ் வரலையே, நமக்கு பாகவதம் கழிச்சிருக்காரு. ஏன் ஒருவேளை பரீட்சித் மகாராஜா பகவான் இங்க அழைச்சிட்டு வரலைன்னா நமக்கு பாகவதம் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரீட்சித் மகாராஜா நித்திய சித்தர்கள் ஒருவர். பகவானுடைய ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள் ஒருவர் பரீட்சித் மகாராஜ். பகவான் எப்பெல்லாம் அந்த பூமியில் இறங்கி வர்றாங்களோ அப்ப அவர் சேவைக்காக ஆன்மீக உலகத்துல இருந்து நித்திய சித்தர்கள் வருவாங்க. அப்ப பரீட்சித் மகாராஜ் எட்டர்னல் அசோசியேட். அப்ப பகவான் ஏன் அவர் அழைச்சிட்டு வந்தாரு? நமக்கு பாகவதம் கொடுக்கறதுக்காக. இப்போ அவர் வந்து பரீட்சித் மகாராஜா வந்து பாகவதத்துல மகா பாகவதான்னு சொல்லியிருக்கு. பாகவதத்துல பரீட்சித் மகாராஜர் மகா பாகவதர். இட்ஸ் நாட் ஆர்டினரி டிவோட்டிஸ், மகா பாகவதா, மகா பாகவதர். அவர் பாருங்க, வெறுமனே அவர் வந்து சும்மா கிருஷ்ண வந்து வார்த்தையா பேசல, கிருஷ்ண உணர்வு வந்து உபதேசிக்கல. அவர் நடைமுறையில வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட சுத்த பக்தர், பகவானுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தவர், சுத்த பக்தர். அவர் பிறப்புல இருந்த பக்தர். அவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை நான் கிருஷ்ணாட்ட போக முடியாம போயிடுச்சுன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப எளிமையான பக்தர் இல்ல, ரொம்ப எளிமையான பணிவான பக்தர், வெரி ஹம்பிள், வெரி ஹம்பிள். ஸோ பரீட்சித் என்ன சொல்றாரு? மீண்டும் இந்த ஜட உலகில் நான் பிறவி எடுக்க நேர்ந்தால், ஒருவேளை நான் திரும்ப இங்க பிறக்கிற மாதிரி வந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த ஜட உலகத்துல பிறவி எடுக்க வந்ததுன்னா இந்த 3 விஷயம் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. என்ன சொல்றாரு? 3 விஷயம். ஒன்று வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூர்ண பற்றுதல் கொண்டிருக்கும். இனி ஒரு பிறவின்னு வந்தாலும் அந்த பிறவிலே நான் பகவான் மேல அட்டாச்மெண்டா இருக்கும். கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட். பூர்ண, சும்மா ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, கம்ப்ளீட்லி அட்டாச்மெண்ட், பூர்ண பற்றுதல் உள்ளவராக இருக்கணும். 2வது, அவரது பக்தர்களின் சகவாசத்தை பெற்றிருக்கணும். எப்பவுமே அவருடைய பக்தருடைய சங்கத்திலே இருக்கணும். 3வது, எல்லா ஜீவராசிலும் ஸ்நேக உறவு கொண்டவன். எந்த ஜீவராசி இருக்கிறது, மனுஷங்களை மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசியும், எல்லா ஜீவராசி, அது சின்ன எறும்பா இருந்தாலும் சரி, பிரம்மாவா இருந்தாலும் சரி, எல்லா ஜீவராசியிலும் நான் வந்து ஸ்நேகமான உறவு கொண்டவனா இருக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற பிராமணர்கள்லாம், அந்த சபையில நிறைய பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்களா இருக்காங்க. அவங்ககிட்ட வணக்கம் பண்ணி பிரார்த்தனை பண்றேன். ரொம்ப ஹம்பிளா எனக்கு இந்த வரம் கொடுங்க. இந்த சபையில பரீட்சித் மகாராஜ் உடலை விட போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கெல்லாமோ வந்து வர்றாங்க.
நாம உடலோட பிறந்திருந்து யார் வர போறாங்க? நாம ஒரு சாதாரண இன்சிடிகேட், ஒரு சாதாரண ஒரு அல்ப உயிரினம், நம்ம வீழ்ந்த ஆத்மாக்கள். ஆனா பரீட்சித் மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். ராஜ ரிஷி அவர், பாண்டவருடைய கடைசி வாரிசு, இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு. ராஜ ரிஷி, பகவானுடைய தூய பக்தர், அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா. அவர் இந்த மாதிரி ராஜ்யத்தை விட்டுட்டாரு, ராஜ்யத்தை விட்டுட்டு கங்கை கரை பக்கம் போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பரீட்சித் மகாராஜா பார்க்கறதுக்காக பல்வேறு முனிவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள், பலதரப்பட்ட, அங்க எல்லாரும் பக்தர்கள், பலதரப்பட்ட மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. பிரம்மவாதிகள், ஞானிகள், யோகிகள் எல்லாருமே வர்றாங்க. பரீட்சித்துடைய புகழ் கேள்விப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை விட்டுட்டாராம் இல்லையா? நமக்கு அன்னைக்கு ராமாயணத்தில் படிச்சுட்டு மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு 3 சென்டில் அல்லது ஒரு ஃப்ளாட்ல வீடு இருந்தாலே அது மாதிரி ரொம்ப பற்றுதல் ஆயிடுது. என்னுடைய வீடு நான் கட்டினது, நான் பார்த்து கட்டினது, நான் பார்த்து டெக்கரேட் பண்ணது இல்லையா? அந்த வீட்டு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுது. மனைவி, குழந்தைங்க, ஃபேமிலி, இதெல்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுது. பரீட்சித் மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். ஆனால் ஒரு செகண்ட்ல என்ன பண்ணாரு? அதை தூக்கிப்பட்டார். எப்படி முடிஞ்சது? பரீட்சித் மகாராஜனால ஒரு செகண்ட்ல ராஜ்யத்தை எப்படி திறக்க முடிஞ்சது? அந்த ராஜ்யம் வந்து சும்மா ஒரு நாட்டுக்கு தலைவர் இல்லை, மலேசியாவுக்கு மட்டுமோ இல்லை இந்தியாவுக்கு மட்டுமோ இல்லை, அவர் என்டையர் அட்லாண்டிக்கும் சக்கரவர்த்தி, உலகத்துக்கே பூகோளத்துக்கே தலைவராக இருந்தார். பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். அப்பேற்பட்ட பதவியை, அப்பேற்பட்ட அரண்மனை வாழ்க்கை, பெரிய ராஜபோக அரண்மனை வாழ்க்கை, பதவி, இதெல்லாம் ஒரு செகண்ட்ல எப்படி விட்டாரு? ஏன்னா அவருக்கு கிருஷ்ணன் மேல பட்டது, கிருஷ்ணா மேல அட்டாச்மெண்ட் அதிகமா இருந்ததுனால மெட்டீரியல் திங்ஸ் அவர் அட்டாச்மெண்ட் இல்லை, அதை அட்ராக்ட் பண்ணவர். அவர் கிருஷ்ணா மேல அட்ராக்ஷன் இருந்ததுனால, பரீட்சித் மகாராஜாவுக்கு கிருஷ்ணன் மேல பற்றுதல் இருந்ததுனால இந்த பௌதிக கவர்ச்சி அவரை கவரவே இல்லை. அதுதான் பியூட்டி. ஸோ பௌதிக விஷயங்கள் அவர் கவரவே இல்லை. அதனால அப்படி துச்சமா போட்டார். என்ன பெரிய ராஜ்யம் காட்டுக்கு போயிட்டார். அந்த மாதிரி போனாருன்னா அங்கே நிறைய ரிஷிகள், முனிவர்கள்லாம் வந்து, அத்ரி முனிவர், அப்புறம் வந்து அகஸ்தியர், அப்புறம் வந்து வசிஷ்டர், எவ்வளோ பேர், எக்கச்சக்க முனிவர்கள் அங்கே வர, வியாசர், நாரதர் எல்லாம் அவர் பிளஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில சேர்க்கிற பெரிய செல்வம், என்னன்னா காரோ, நகையோ, வீடோ, பௌதிக சொத்துக்களோ, பௌதிக பந்தங்களோ அல்ல. நமக்காக பிரார்த்தனை பண்ண ஒரு 4 டிவோட்டி இருக்காங்க அப்படின்னா அதுதான் நம்ம சேர்த்த பெரிய செல்வம். நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண பெரிய வெல்த் என்னன்னா, நமக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு 4 டிவோட்டி இருக்காங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, என்னை கைட் பண்றாங்க. அதுதான் நம்முடைய ரியல் வெல்த். நம்மளோட உண்மையான சொத்து என்னன்னா, நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், நம்மளை பராமரிக்கிறதுக்கும், நம்மளை வழி நடத்துறதுக்கும், நம்ம தவறு செய்யும்போது கண்டிக்கிறதுக்கும் ஒரு 4 வைஷ்ணவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா we are so fortunate. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதனால தான் பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு? செகண்ட், அவரது பக்தர்களின் சகவாசத்தை பெற்றிருக்கு. எப்பவுமே பக்தர்கள் சகவாசத்திலே இருக்கணுங்க. ஏன்னா நம்ம 24 மணி நேரம் நம்ம மைண்டோட சகவாசத்தில் தான் இருக்கும். அதுதான் முதல் பிரச்சனையே. நம்முடைய முதல் பிரச்சனையே 24 மணி நேரம் இந்த மைண்டோடய அசோசியேட் பண்றது. இந்த மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மனசு வந்து நம்மளை வீழ்த்துறதுக்கான திட்டம் தான் போடுது. ஏன்னா அவ்வளோ இந்த மனது வந்து பௌதிக விஷயங்கள்ல மூழ்கி போயிடுச்சு. அதனால இந்த மனது சொல்றதை கேட்கவே கூடாது. எப்பவுமே நாம நம்ம மனசு சொல்றதை கேட்கவே கூடாது. அப்ப யார் சொல்றதை கேட்கணும்? பக்தர்கள் சொல்றதை கேட்கணும். சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, சீனியர் டிவோட்டிஸ் அவங்க சொல்றதை கேட்கணும். அவங்க தான் நமக்கு உண்மையாக நல்லது பண்ணணும். நம்ம மனசு எப்பவுமே நமக்கு நல்லதே பண்ணாது. நம்ம மனசு எப்பவுமே நமக்கு நல்லதே பண்ணாது. அது கெட்டதே பண்ணி பழகிடுச்சு. இவ்வளவு வருஷங்களா, இவ்வளவு ஜென்மங்களா. என்ன சொல்றாரு கிருஷ்ண பகவத்கீதையில? காற்று வாசனையை சுமந்து போற மாதிரி ஒரு பிறவிதோறும் நம்ம எண்ணங்களை கேரி, நம்முடைய தாட்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போறோம். ஒரு லைஃப் ஆஃப்டர் லைஃப், ஒரு பிறவிலையும் காற்று வந்து வாசனை எடுத்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போற மாதிரி. வாசாம்சி ஜீர்ணானி ஏதாவிகாய நவானி கிருநாதி கலோப்பராங்க. காற்று வாசனையை சுமந்து போற மாதிரி நம்ம மனசுக்குள்ள நிறைய எண்ணங்களை வச்சிருக்கோம். இந்த எண்ணங்கள்ல எடுத்துட்டு ஒரு உடம்புல இன்னொரு உடம்பு அதுல போய் செயல்படுத்துறோம். அதுல முழுமையடையாதப்போ அடுத்த உடம்பு, இப்படியே எண்ணங்களை சுமந்து போயிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள்லாம், இந்த பௌதிக எண்ணங்கள்லாம் காலங்காலமா மனசுல படிச்சிருக்கு. அதனால இது எப்பவுமே நமக்கு என்ன பண்ணுது? பக்திக்கு எகென்ஸ்டா தான் வந்து வேலை பண்ணுது.
மனசு. இது அதோட நேச்சர். அதனால கிருஷ்ணர் வந்து பிடிச்சு இழுத்து வரணுங்கிற ஏதோ சஞ்சலதி மனசு ஓடும் பிடிச்சின்னு வரணும். அது ஓடும் பிடிச்சின்னு வரணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்பியாசியது கௌந்தேய வைராக்கியம் செய்கிறது. தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றுமையாலும் சாத்தியமாகும். இல்லாட்டி மனதை சுத்தப்படுத்துறது ஈஸி இல்லை. எவ்வளோ பெரிய பெரிய ரிஷிகள்லாம் விழுந்துடுறாங்க. நம்ம சாதாரண ஜீவன் தான் இல்லையா? விஸ்வாமித்திரர், சௌபரி கடும் தவம் பண்ணவங்களாம் விழுந்துருக்கு. எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டுக்கு போய் கடும் தவம் பண்ணும். அதனால இந்த மனம் தான் பெரிய பிரச்சனை. அதனால பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு, நான் எப்பவுமே பக்தர்கள் சங்கத்தில் இருக்கணும். நான் பக்தர்கள் சங்கத்தில் இருக்கும்போது அவங்க என்ன வந்து என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுறாங்க. அப்ப அதை எப்படி எடுத்துக்கணும்? நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். நம்ம குறைகளை யாராவது சுட்டி காமிச்சா அதை வரவேற்கும். எஸ், வெரி குட். எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நண்பன் என் கூட இருக்காரு. அதாவது பக்தி சித்தாந்த் மகாராஜ் என்ன சொன்னாரு? பக்தி சித்தாந்த் மகாராஜ் அழகா சொல்லியிருக்காரு. யார் நம்மள குறைகளை சொல்றாங்களோ அவங்க அந்த நண்பனை பக்கத்தில் வச்சுக்கணும். யார் நம்ம குறைகளை சொல்றாங்களோ அந்த நண்பனை பக்கத்தில் வச்சுக்கணும். யார் நம்மளை முகஸ்துதி பண்றாங்களோ அந்த நண்பனை தூர வச்சுக்கணும். நம்மளை முகஸ்துதி பண்ற நண்பரை தூர வச்சுக்கணும். ஆனா துரியோதனன் என்ன பண்ணாரு? கர்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அது தப்பு இல்லையா? துரியோதனன் கர்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அது பெரிய தப்பு. அது பண்ணிருக்க கூடாது. அதனால அவருடைய ஒட்டுமொத்த இதுவும் கர்ணனும் அழிஞ்சு போனா, துரியோதனும் அழிஞ்சு போனோம். ரெண்டு பேருமே அழிஞ்சு போனோம். அதனால நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா, நம்ம தவறு செய்யும் போது அதை சுட்டி காமிக்கிறவங்க. இல்லை கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி முன்னாடி நம்ம எப்படி போய் நிற்கிறோமோ அப்படியே மாற்றியெல்லாம் காமிக்காது இல்லையா? மிரருடைய நேச்சர் என்னது? அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நான் எப்படி இருக்கணும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் காமிக்காது. அந்த மாதிரி தான் ஒரு பக்தர், ஒரு நண்பர் இருக்கணும். அந்த நண்பர் பக்தராக இருக்கணும். ஏன்னா பக்தர் தான் நமக்கு உண்மையான நலன் விரும்பியா இருப்பார். பௌதீகத்தில் இருக்கிற நண்பன் எப்படி? இந்த உடலுக்கு கேர் பண்ணிக்குவார். அவர் உடலை பற்றி கவலைப்படுவார். என் நண்பன் கஷ்டப்படுறான், அவன் வேலை இல்லாமல் இருக்கான், சாப்பாடு இல்லாமல் இருக்கான். ஆனால் வைஷ்ணவ நண்பர் எப்படி கவலைப்படுவாங்க? இவர் கிருஷ்ண பக்தி இல்லாமல் இருக்காரு, இவர் கிருஷ்ண மேல அன்பு இல்லை, இவர் சாம்பிங் பண்ணல, இவர் எப்படியாவது கிருஷ்ண மாசத்தில் கொண்டு வரணும். அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சுகிருத். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? சுகிருத்துங்கிறார் பகவத்கீதை. சுகிருத், மைத்ரா, நண்பன், உற்ற நண்பன், சுகிருத். அப்போ இங்க பரீட்சித் மகாராஜா 3 விஷயம் பிரேயர் பண்றாரு. அங்க இருக்கிற சாதுக்கள்கிட்ட, அங்க இருக்கிற பிராமணர்கள்ட்ட, அந்த சபையில இருக்கிறவங்கள்ட்ட 3 விஷயம் பிரார்த்தனை பண்றாரு. ஒண்ணு, நான் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாத்தை முழுவதும் பற்றி இருக்கணும், முழு பற்றுதலா இருக்கணும், கம்ப்ளீட்டா நான் வந்து சரண்டர் பண்ணிக்கணும், இனி ஒரு பிறவி வந்தாலும். ரெண்டாவது, நான் எப்பவுமே பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும். மூணாவது, நான் எந்த ஜீவராசியும் இருக்கக்கூடாதுங்க. ஏன் சொல்றாரு அப்படி? ஏன்னா பரீட்சித் மகாராஜா பார்க்கிறாரு எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு. அதனால ஒரு பக்தனுக்கு நண்பன் எதிரியே கிடையாது. யார் உண்மையான பக்தர்னா அந்த பக்தனுக்கு நண்பனே எதிரியே கிடையாது. எல்லாரையும் நண்பராக தான் பாருங்க. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்ர கருணையை வச்ச. அத்வேஷ்டா, துவேஷானா வெறுக்கிறது, அத்வேஷ்டானா யாரையும் வெறுக்காதவர், யாரையும். அத்வேஷ்ட சர்வபூதானம், எந்த ஜீவராசி வெறுக்கல. மைத்ரா, நண்பன். இப்ப சொன்ன மைத்ரா, சுகிருத். அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்ர கருணையை வச்ச, எல்லா ஜீவன்ட்டையும் கருணை உள்ளவராக. நிர்மமோ நிரகங்காரம், எதுக்கு உரிமை கொண்டாடுறதில்ல, எதுக்கு அகங்காரம் கிடையாது. சம துக்க சுபக்ஷமி, இன்பம் துன்பம் ரெண்டும் ஒண்ணுதான். மான அவமானம், இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இந்த டுவாலிட்டிஸ் வந்து அவர் அஃபெக்ட் பண்ணாரு. ரட்டிப்பு தன்மையால பாதிப்படவே மாட்டார். அத்வேஷ்ட சர்வபூதானம் மைத்ர கருணையை வச்ச, நிர்மமோ நிரகங்கார, சம துக்க சுபக்ஷமி, சந்துஷ்டா. என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியா இருப்பார். ஓகே, எனக்கு கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு போதும். இது இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு டிவோட்டி வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு, சுய திருப்தி உடையவராக இருக்கு. இது இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கு பகவான் இதாவது கொடுத்திருக்காரு. சந்துஷ்டா, எப்போதும் திருப்தியோடு இருக்கு. சந்துஷ்ட சததம் யோகி, எப்போதும் கிருஷ்ண வாய்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, எப்பவுமே பக்தி தொண்ட பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயம், எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்வாங்காம பக்தி பண்றாரு. திருட நிச்சயம். மையற்பித மனோ புத்தி, என் மனசு புத்திய எனக்கு, அவன் மனசு புத்தி எனக்கு அர்ப்பணிச்சு
எனக்கு சேவை பண்ணக்கூடிய அந்த பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். அப்ப இதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும். நம்ம இந்த ஸ்லோகத்தை எழுதி ஒன்னொன்னா அந்த குவாலிட்டியெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, இல்ல உண்மை எது இல்லாம இருக்கு, இது நம்ம வந்து நமக்கு நாமளே மார்க் பண்ணணும். நம்ம யாரும் சர்டிஃபிகேட் பண்ண வேண்டாம். சிச்சோ பிரபு உங்களை மாதிரி பக்தரே இல்லைன்னு யாரும் சொல்ல வேண்டாம். அது வந்து முகஸ்துதி தான். அதையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கூடாதுங்கிறார். அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சமச்சத்ருச்ச மித்ரேச்ச. ஒரு பக்தனுக்கு நண்பன் எதிரிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ததா மானாபமானயம், மானவமான ஒண்ணுதான். இவர் என்ன நேற்று திட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வந்து புகழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. ததா மானாபமானயம். சீதோஷ்ண சுகதுக்கேஷு. சீதோஷ்ணம் வரக்கூடிய சுகதுக்கத்தை எப்படி பொறுத்துக்கிறாரோ அது மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய டுவாலிட்டிஸ், இப்ப சொன்ன இந்த ரெண்டு கூட்டமை அதை பொறுத்துக்கிறார். சம சங்க விவர்ஜிதா. பக்தர் அல்லாத சங்கத்திலிருந்து விலகி இருப்பார், பக்தர் சங்கத்திலே இருப்பார். தொல்லை நின்றா ஸ்துதி மௌனி. யாராவது அவர் வந்து புகழும் போது அப்படியே சைலண்டா இருந்துருவார், ஒன்றும் பேச மாட்டார். இல்லாட்டி எல்லா புகழும் ஹரி குரு கௌரவங்கள், எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவருக்கு தான். நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நான் வெறும் கருவி தான். தொல்லை நின்றா சந்துஷ்ட சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததாமானாபமானயோ சீதோஷம் சுகதுக்கேஷு சம சங்க விவர்ஜிதா தொல்லை நின்றா ஸ்துதி மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேன ஸ்திரமதி யோமத் பக்த சமயப்பிரியா. எந்த மாதிரி பக்தர்கள் பிரியமானான்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 12th சாப்டர்ல பகவத்கீதை 12ஆம் அத்தியாயம், அந்த 12th சாப்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 8-9 verses, 8-9 ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு இதெல்லாம் எந்த மாதிரி பக்தர்களுக்கு பிடிக்கும். யஸ்மாத் நோத் விஜிதே லோகோ லோகோனா சுததே சயஹ ஹர்ஷா ஹர்ஷ பயோத்வேக யோமத் பக்த சமயப்பிரிய. ஒரு பக்தரால யாருக்கும் தொல்லை இல்லை. இப்ப பிரபு இருக்காரா, பிரபுவால யாருக்கும் தொல்லை இல்லை. அப்புறம் பிரபுவை யாராவது தொல்லை பண்ணா அதுக்கு தொல்லைக்கு ஆளாவதும் இல்லை. இவரால யாருக்கும் தொல்லை இல்லை, இவரை போய் நான் தொல்லை பண்ணா ஒரு தொல்லைக்கு ஆளாவதும் இல்லை, அது டிஸ்டர்ப் ஆகுறதும் இல்லை. யஸ்மாத் நோத் விஜிதே லோகோ லோகோனா விஜிதே சேக ஹர்ஷா ஹர்ஷ பயோத்வேக. இன்பம் துன்பம் ரெண்டிலிருந்து விடுபட்டிருக்காரு. அந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமானது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ நம்ம அப்படியே இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி நம்ம டெவலப் பண்றது, இந்த குணங்களை எப்படி வளர்த்துக்கிறது, இதுல எந்தெந்த குணம் என்கிட்ட இல்லை, என்னென்ன குணம் என்கிட்ட இருக்கு, எது குறைவா இருக்கு, எங்க நான் வீக்கா இருக்கேன், எங்க பலவீனமா இருக்கேன், எங்க வந்து இந்த குணங்களை வளர்த்துக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ பக்தே பரேஷானுபாவ பிரத்யன்யத்திரச்ச. நமக்கு நாமளே பரிச்சை பண்ணணும். நம்மளை வேற யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். நமக்கு வேற யாரும் சர்டிஃபிகேட் பிரபு உங்களை மாதிரிலாம் சர்வீஸே பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னா தலைமையில ஒரு பெரிய ஐஸை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். முடிஞ்சுது, அவ்வளவுதான். நம்ம அந்த புகழ்ச்சியில விழுந்தா எதிர்க்கவே மாட்டோம் இல்லையா? இதெல்லாம் மயங்கவே கூடாது. எனக்கு தெரியும் நான் யாருன்னு இல்லையா? நீங்க எல்லாம் என்ன புகழலாம்னு வச்சுக்கோங்க, ஆனா எனக்கு தெரியும் நான் யாருன்னு, உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு, நம்ம யாருன்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்டர்னல். இதுல வந்து இதுல வந்து நம்ம வெளிப்புற கவர்ச்சியில மாட்டிக்கவே கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய கோல் வந்து பியூர் டிவோஷன், சுத்த பக்தி தான். பகவான் மேல தூய அன்பு வரணும்னா ரொம்ப எவ்வளவு பணிவா இருக்கணும் அவ்வளவு. அப்போ இந்த மாதிரி குணங்கள் நம்ம வளர்த்துக்கணும்னா அதுக்கு தான் பக்தர் சங்கம். ஆனா அந்த பக்தர் சங்கத்துல நிறைய சேலஞ்ச் எல்லாம் வரும், சவால் நிறைய வரும். எந்த குணத்தை வளர்த்துக்கலான்னு பக்தர் சங்கத்துல போனோமோ அங்கேயே அதுக்கான சேலஞ்சஸ் வரும், சவால் வரும். அப்ப அங்க அதான் பயிற்சி. அப்ப கலியுகத்துல பெரிய தவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கலியுகத்துல பெரிய தவம் வந்து எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போறதோ, இல்ல தலகுப்புற நின்று யோகா பண்றதோ, இல்ல எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு துறவியா போறதோ அல்ல. கலியுகத்துல இதெல்லாம் பண்றது சாத்தியமும் இல்லை. கலியுகத்துல இருக்கிறதுலே பெரிய தவம் என்னன்னா பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறது தான் பெரிய தவம். பக்தர்களுடைய சங்கத்தை விடாம இருக்கு, பக்தர்கள் சங்கத்தை விட்டு விலகாம இருக்கிறது தான் பெரிய தவம். அதனால பக்தர்கள் சங்கம் வரும்போது 3 விதமான பக்தர் சங்கம் இருக்கு. ஆரம்ப நிலை பக்தர் இருக்காங்க, அப்புறம் நம்ம கூட சேர்ந்து பயிற்சி பண்ற பக்தர் இருக்காங்க, அப்புறம் மூத்த பக்தர் இருப்பாங்க. பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணுவாரு, பாகவத்துல சொல்லியிருக்கு, பிரகலாத் மகாராஜ் வந்து இந்த 3 பேரையும் ரொம்ப அழகா டீல் பண்ணுவார். ஆரம்ப நிலை பக்தருக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டதை கற்றுக் கொடுப்பார். பிரகலாதர் என்ன பண்ணுவாரு, ஆரம்ப நிலை பக்தருக்கு தனக்கு என்ன பகவானை பற்றி என்ன தெரிஞ்சுட்டு இருக்காரோ அவர்
குரு மகாராஜ் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ, நாரதர் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய சக கூட இருந்து சேவை பண்ணக்கூடிய பக்தர்கிட்ட நட்பா பழகுவார். சக வைஷ்ணவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப், நட்பா பழகுவார். மூத்த பக்தர்களுக்கு பணிவா அடக்கமா சேவை பண்ணி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். மூத்த பக்தர்களுக்கு பணிவா அடக்கமா சேவை பண்ணி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்ப நிலை பக்தருக்கு சங்கம் கொடுக்கணும், சக பக்தர்கிட்ட அன்பா பழகணும், மூத்த பக்தர்கள் கத்துக்கணும். மூத்த பக்தர்கள் கத்துக்கணும், சக பக்தர்கிட்ட அன்பா பழகணும், ஆரம்ப நிலை பக்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இது பரீட்சித்து பாகவதத்துல இருந்து பரீட்சித் பிரகலாத் மகாராஜ் 2 பேரும் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிரகலாதர் ஒருத்தர் தான் டிவோட்டியா இருந்தார், அவங்க கூட இருந்தவங்க அசுர குழந்தைங்க. ஆனா பிரகலாதர் போய் நாரதோட அசோசியேஷன்ல இருந்தார், பூமில இருந்து, அம்மாவுடைய கருவுல இருந்து. அதுதான் பவர் ஆஃப் அசோசியேஷன். இவன் நேருக்கு நேர் பார்க்கல நாரதர் இல்லையா? நாரதர் முனிவர் சச்ச பியூர் டிவோட்டி, தூய பக்தர் நேருக்கு நேர் பார்க்கல, ஆனா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி மைண்ட்ல வச்சிருந்தாரு. அதே மாதிரிதான் நம்ம குரு மகாராஜ் ரொம்ப தூரத்துல இருக்கலாம், நம்ம குரு மாயப்பூர் இருக்கலாம், இல்லை சம்டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், பட் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாலோயிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குரு இஸ் த பெஸ்ட் அசோசியேஷன். அதுதான் குருவோடைய அசோசியேஷன். குருவோடைய அசோசியேஷன் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, அது நல்லதுதான். அவர் வரும்போது நமக்கு சேவை பண்ற பாக்கியம் கிடைக்கும். ஆன்மீக குரு வரும்போது கூட இருந்து சேவை பண்ணலாம், பர்சனல் சர்வீஸ் பண்ணலாம். பட் அது எல்லாத்தையும் விட குருவோடைய அசோசியேஷன், குரு எப்போ நம்ம கூட இருக்காருன்னா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது. ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அதுதான் அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் என்னென்ன சொல்லி நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ குருவோடைய அசோசியேஷன் நிறைய கிடைக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் வருது, ஆன்லைனில் கேட்கலாம். அப்புறம் சோஷியல் மீடியாவில் அவர் கூட அசோசியேட் பண்ணிக்கலாம். டைம் கிடைக்கும் நேரில் அசோசியேட் பண்ணலாம். அதனால அசோசியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் என்ன பண்ணணும், நம்ம பியூரிஃபை பண்ணணும். அசோசியேஷன் பக்தர் சங்கத்தில் வரும்போது நம்ம தூய்மை அடைவோம். தூய்மை அடையாம பகவானுடைய சங்கத்தில் நிலைச்சிருக்க முடியாது. பகவானுக்கு சேவை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சம்டைம் பக்தர்கள் சங்கத்துக்குள்ள சில பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் வீட்டிலேருந்தே சேவை பண்ணிக்கிறேன், நான் ஏன் கோயிலுக்கு வரணும், ஹரே கிருஷ்ணன் ஜாப் பண்ண வீட்டிலேருந்தே ஜாப் பண்ணலாமே, நான் வீட்டிலேருந்தே எங்கள் வீட்லேயே பகவானை சேவை பண்ணிக்குவேனே, அது பாசிபிள் இல்லை. அப்படி பண்ணாலும் ரொம்ப நாள் நம்மளால நீடிச்சு பண்ண முடியாது. ஸோ பக்தர் சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பரீட்சித் மகாராஜ் என்ன கேட்கிறாரு, அது அவ்வளவு முக்கியமானதா இல்லை அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பக்தர் சங்கம் அவ்வளவு முக்கியம் இல்லைன்னா பரீட்சித் மகாராஜ் ஏன் அதை கேட்கணும்? எனக்கு இந்த 3 வரம் கொடுங்க, எனக்கு அடுத்த பிறவியில ஒருவேளை எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நான் பகவானுடைய தாமரை பாதங்களை பூர்ணமா அடைக்கலம் கொண்டு இருக்கணும், எனக்கு எப்பவும் பக்தர் சங்கத்தில் இருக்கணும். ஏன்னா பக்தர் சங்கத்தில் இருந்தாதான் பக்தனா இருக்க முடியும், பக்தர் சங்கத்தில் இருந்தாதான் பக்தன் ஆக முடியும், பக்தர் சங்கத்தில் இருந்தாதான் பகவானை அடைய முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பக்தர் சங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் பியூரிஃபிகேஷன். நான் தனியா பண்ணும்போது எனக்கு ஒரு ஈகோ வரும், எனக்கு ஒரு 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 என்ன சொல்ல ஒரு அதான் ஈகோ. அப்புறம் ஒரு ஒரு ப்ரைடு, ஒரு பெருமை, நான் பண்றேன், நான் பண்ணிட்டு இருக்கேன், அது ஒரு பேஷன், அது ஒரு ரஜகுணம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வீட்லயே ஜெபம் பண்றேன், நான் வீட்லயே பாகவதம் படிச்சுக்கிறேன், நான் வீட்லயே ப்ரோப்பர் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இல்லை ப்ரோப்பர் எப்படி பண்ணிக்கலாம், எல்லாம் அவங்க வீட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக்கலாமே. ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வீட்டில இருந்து நம்மளால லாங் டைம் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மைண்ட் பியூராகவும் இல்லை, அந்த அளவுக்கு மைண்ட் ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ஸ்ட்ரென்த் கிடையாது இல்லையா? இந்த சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தா நான் உடைச்சிருவேன் இல்லையா? ஒரு பல்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர் கொடுத்தா உடைக்க முடியாது இல்லையா? இந்த ஒரு குச்சி கொடுத்தா நான் ஈஸியாக முடிச்சிருவேன். ஒரு பண்டில் நிறைய குச்சி கொண்டு கொடுத்தா நம்ம முடிக்க முடியுமா? அதுதான் ஸ்ட்ரென்த் இல்லையா? இப்போ நான் தனியாக இருந்தால் என் மைண்ட் என்ன சீட் பண்ணிடும் இல்லையா? நம்ம தனியாக இருக்கு, நம்ம நம்ம படிச்சு நம்ம லைஃப்லேயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தனியாக இருக்கும்போது எப்படி பக்தி பண்ணுறோம், பக்தர் சங்கத்தில் எப்படி பக்தி பண்ணுறோம். ஈவன் சாண்டிங் கூட எடுத்துக்கணும், ஜபத்தை எடுத்துட்டா கூட நான் தனியாக இருக்கும்போது எப்படி ஜபம் பண்ணுறேன், பக்தர் சங்கத்தில் எப்படி ஜபம் பண்ணுறேன். தனியாக இருக்கும்போது மாலை போனால் போதும் பண்ணிட்டு இல்லையா? பக்தர் சங்கத்தில் ரொம்ப உற்சாகமாக பண்ணும். சாண்டிங்ல அப்படி பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா, கையை ஆட்டி கால் ஆட்டி தலையாட்டி இல்லையா, பயங்கர அட்ராக்ட் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ அதனால
இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பக்தர்கள் சங்கத்திலிருந்து பகவானுக்கு சேவை பண்ணணும்னா, பக்தர்கள் சங்கத்திலிருந்து பகவானுக்கு சேவை பண்ணாதான் முதல்ல நம்ம பியூரிஃபிகேஷன் ஆகும். இல்லாட்டி அந்த வந்து ஒரு கர்வம், ஒரு அகங்காரம், அது அப்படி இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அது இருக்கத்தான் செய்யும். அதுலேருந்து வெளியில வரணும், அது அசோசியேஷன். அங்க வந்து கர்வம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். இது வந்து சங்கீர்த்தனா மூமெண்ட். நம்ம இயக்கம் வந்து சங்கீர்த்தன இயக்கம். எல்லாரும் சேர்ந்து காங்கிரியேஷன் சாண்டிங், எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து பகவான் புகழ் பாடுறோம். அதுதான் பகவான் விரும்புவார். நீங்க எங்கேயாவது பாருங்க, கிருஷ்ணா வந்து எங்கேயாவது தனியா இருக்கிறது நீங்க பாருங்க. கிருஷ்ணா வந்து தனியா இருந்தாரு பார்க்கவே முடியாது. ஒண்ணு பசுக்களோடு இருப்பாரு, இல்ல கோபர்களோடு இருப்பாரு, இல்ல கோபிகளோடு இருப்பாரு. கிருஷ்ணா தனியா இருந்து சரித்திரமே கிடையாது, பார்க்கவே முடியாது. நம்ம எல்லா டெம்பிளையும் கிருஷ்ணா டெய்லி ப்ராப்பர் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். எங்கேயாவது கிருஷ்ணா தனியா இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. ஒண்ணு கிருஷ்ண பலராம், ராதா கிருஷ்ணா லலிதா விசாகா, ராதா கிருஷ்ணா அஷ்டசகி. கிருஷ்ணன் தனியாவே இல்லை. கிருஷ்ணா எப்போதும் பக்தர்கள் சூழ்ந்திருப்பார். அவர் எப்பவுமே பக்தர்களும் பசுக்களும் கன்றுகளும் சூழ்ந்து. ஸோ கிருஷ்ணா இன்செல்ஃப் டிவோட்டட் சங்க அசோசியேஷன் இருக்கணும். பகவானை விரும்புகிறார், நான் பக்தர் சங்கத்தில் இருக்கணும். பகவான் எப்பவுமே பக்தர்களுக்கு சேவை பண்ண விரும்புகிறார். யுதிஷ்டிர மகாராஜ் ராஷ்டிரிய யஜ்ஞம் பண்ணாங்க இல்லையா? அந்த கதை கேட்டிருக்கீங்களா? யுதிஷ்டிர மகாராஜ் ராஷ்டிரிய யஜ்ஞம் பண்ணும்போது எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுத்துருக்காரு. ஆனா கிருஷ்ணருக்கு சர்வீஸ் கொடுக்கல. கிருஷ்ணருக்கு எப்படி சர்வீஸ் கொடுக்கல? அவ்வளவு முழுமுதல் கடவுளாச்சு. அதனால கிருஷ்ணன் பார்க்கறாரு, எல்லாரும் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அர்ஜுனா, பீமா, நகுலா, சகதேவா, திரௌபதி எல்லாரும் பிஸி. கிருஷ்ணர் போய் யுதிஷ்டிர மகாராஜ் கேட்டாரு, யுதிஷ்டிரா எனக்கு ஒரு சேவை கொடுக்கலன்னாரு. கிருஷ்ணா உங்களுக்கு என்ன சேவை? உங்களுக்கு சேவை இல்லைன்னா. பகவான் கேட்கிற, இல்ல எனக்கு சர்வீஸ் சேவை கொடுங்க, நான் செய்யறேன். அதுக்கு நான் பீமன் இன்சார்ஜா போடுங்க, நீங்க பீமன்ட்ட வேணா போங்க சொல்லி அவர் அப்படியே கிருஷ்ணரை பீமன்ட்ட வச்சுட்டு, இவருக்கு எப்படி நான் சர்வீஸ் கொடுத்தேன்? பீமன்ட்ட போனா பீமன் சொன்ன எல்லா சர்வீஸும் நான் கொடுத்துட்டேன், சேவையெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் கொடுத்துட்டேங்க. அப்புறம் கிருஷ்ணரை காணும் கொஞ்ச நேரம். எங்க நிக்கிறாரு? எல்லா சேவைக்கும் பீமன் ஆள் போட்டிருக்காரு. பக்தர்கள் வரக்கூடிய செப்பல் வைக்கிற இடத்துல யாரும் இல்லை. கிருஷ்ணர் போய் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. பக்தருடைய பாதுகை வாங்கி அடிக்க வைக்கிறார். நம்ம வந்து ஒரு ஜென்மாஷ்டமி மீட்டிங் போட்டு யோசிச்சு பாருங்க. ஜென்மாஷ்டமி மீட்டிங் போட்டு ஃப்ளவர் சர்வீஸ் இருக்கு, புக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அபிஷேக சர்வீஸ் இருக்கு, கீர்த்தன் சர்வீஸ் இருக்கு, கிளாஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு தடவை போட்டுருவோம். செப்பல் ஸ்டாண்ட்ல யார் நிக்கிறீங்க? ஏஜே வராது. செப்பல் ஸ்டாண்ட்ல சொந்தக்காரலாம் வந்து பார்த்தா கேட்டீங்க, செப்பல் ஸ்டாண்ட்ல போயிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யோசிப்போம் அதை எடுத்துக்கிறதுக்கு இல்லையா? செப்பல் ஸ்டாண்ட்ல போய் வர டிவோட்ஸ் செப்பல் வாங்கி வைக்கிறதுக்கு யோசிப்போம். யாரா பார்த்து என்ன நினைப்பாங்க? என் பையனை அவ்வளோ படிக்க வச்சேன், அங்கே போய் ஹரேராம ஹரேகிருஷ்ணன் செப்பல் செருப்பு வைக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கான், இல்லை தலையெழுத்தா இருக்கு. புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே சொன்னாங்க. புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே என்கிட்ட வந்து ஒரு டிவோட்டி சொன்னாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையனை தெருவில் புக்கு வைக்க விட்டுட்டாங்க. ஸோ வேல்யூ தெரியணும் அப்படின்னா, ப்ரோபாட் புக்கை வந்து நம்ம விற்கலை. We are not selling the Prabhupada book. We are distributing Prabhupada books. We are distributing Krishna's books. அது புக் சேல்னு சொல்லக்கூடாது, புக் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம புத்தகத்தை சேல் பண்ணல, ப்ரோபாடைய கருணையை விநியோகம் பண்றோம், கிருஷ்ண கருணையை விநியோகம் பண்றோம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நாட் சேல். ஆக்சுவலி சேல் அது தெரியாது நமக்கு. விநியோகம் பண்றது வேற, வியாபாரம் பண்றது வேற. அதுக்கே அப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம செப்பல் ஸ்டாண்ட்ல போன என்ன ஆகும்? இங்க கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் நின்றுட்டு இருக்காரு. யுதிஷ்டிர மகாராஜ் லாஸ்ட் யாகம் பண்ற இடத்துல வரக்கூடிய பக்தர்கள்லாம் செப்பல் வாங்கி அடிக்க வச்சு நின்றுட்டு இருக்காரு. அப்போ பகவான் எப்படி சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரு? நாரத முனிவருக்கு தெரியாத கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு? தெரியுமா? தெரியாது. நாரதர் வந்து துவாரை வந்தப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அவர் பாத பூஜை பண்றாரு. நாரதர் உட்கார வச்சு அவர் பாதங்களை பூஜை பண்ணி அவர் வர்ஷிப் பண்றாரு. குந்தி தேவிக்கு தெரியாது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு. குந்தி தேவி பாதம் தொட்டு வணங்குறாரு. அண்ட் சாந்திபனி முனிக்கு தெரியாது கிருஷ்ணர் பலராம முழுமுதற் கடவுள்னு. அவர் குருகுலத்துல போய் ரொம்ப ஹம்பலா படிச்சுட்டாரு. படிச்சுட்டு குரு தட்சணை என்ன குரு கேட்டாரு. கிருஷ்ணர் பலராமனும் குருகுலத்துல போய் படிச்சுட்டாங்க. குருகுலத்துல படிச்சுட்டு குரு தட்சணை என்னன்னு கேட்டா, குருவுக்கு தெரியும் உங்க 2 பேர் யாரு. அவர் என்ன, நீங்க துவாரையிலிருந்து கொஞ்சம் பொற்காசு கொண்டு போனான்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? என் பையனை வீட்டு கொண்டு வாங்க. இது யாரால முடியும்? இறந்து போன பையனை வீட்டுட்டு வர சொன்னார். அப்ப தெரியும் அவருக்கு கிருஷ்ணர் பலராமன் முழுமுதற் கடவுள். பட் கிருஷ்ணா பலராமன் இந்த பூமியில வந்தப்போ அந்த எட்டிகேட் ஃபாலோ பண்றாங்க. எப்படி ஒரு வைஷ்ணவருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி அவங்க வர்ஷிப் பண்ணணும் இல்லையா? அப்போ கிருஷ்ணர் எல்லாம் கரெக்ட் ப்ராப்பரா பண்றாரு.
எப்பவுமே அவர் இந்த பூமியில மனித ரூபத்தில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்காரு. இப்போ ராமாயணம் பேசுறது அதே மாதிரி கிருஷ்ணா ஒவ்வொரு யுகத்திலையும் எப்பெல்லாம் மனித ரூபத்தில் வராரோ அவர் மனிதர்களுக்குள்ள ஒரு உதாரணமா இருக்கார், எக்ஸாம்பிளரியா இருக்கார். அவரே சொல்றாரு பகவத்கீதையில இல்லையா, யத்யதாதர்தே சேஷ்டா தத்ததேவோதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தன்னு வந்தது. ஒரு பெரிய மனுஷன் என்ன செயல் பண்ணுவாங்களோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ கிருஷ்ணரே பக்தரை வழிபடல, நாயா வழிபடணும். கிருஷ்ணரே குருவிட்ட போல நாயம் போகணும். கிருஷ்ணரே அது பண்ணல, கிருஷ்ணரே இது பண்ணல, இப்ப சொல்லவே முடியாது. இப்ப பாரு, கிருஷ்ணரே பண்ணியிருக்காரு, பகவானே பண்ணியிருக்காரு, பகவானே பக்தருக்கு சேவை பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம எப்படி பண்ணணும்? பகவானே பக்தரை வழிபட்டா நம்ம எப்படி வழிபடணும்? அதனால பாகவதம் நிறைய எக்ஸாம்பிள். ஸோ ஒன்று நம்ம வந்து வைஷ்ணவருடைய சங்கத்தில் இருக்கும்போது நம்ம இந்த பொய் கருவம், ஆணவம், அகங்காரம்லாம் போகணும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி பண்ணி அந்த இதெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம இதே சுத்தமாகணும். அது பக்தர் சங்கத்தில் இருந்தே எனக்கு போல சுத்தமாகும். சும்மா வந்து உட்காந்து ட்ரை பிலாசபியை வந்து பேசினாலும் இதே சுத்தமாக இருக்குது. ஸோ முரட்டுத்தனமாக என்ன சொல்றது, அது வந்து இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையான முறையில் மனதை சுத்தப்படுத்த முடியாது. இதுதான் பெஸ்ட் ப்ராசஸ். பக்தர் சங்கத்துக்கு சிறந்த வழி. அதனால் பரிசித் மகாராஜ் தான் சொல்றாரு, நான் எப்பவுமே பக்தர் சங்கத்துக்கு இருக்கணுங்கிறது. ஸோ இது வந்து மனதை தூய்மைப்படுத்தும். ரெண்டாவது நமக்கு ஸ்ட்ரென்த்து. பக்தர் நம்ம விடவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம இங்கே சத்சங்கத்துக்கு வந்துட்டு இருக்கோம், ஒரு வாரம் ஒரு பக்தர் வரல, என்ன பண்ணிடுவோம்? உடனே போன் அடிச்சிருவோம், பிரபு இந்த வாரம் உங்களை காணும், என்னாச்சு, என்ன ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளமா? விட மாட்டாங்க, விட்டுறவே மாட்டாங்க. இல்லையா, நமக்கு ஈஸியில் இந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம கால் பண்ணியிருப்பாங்க, என்ன இந்த பிரபு காணும், இன்னைக்கு இந்த வாரம் எங்கே போனாரு, ஒரு வாரம் தான் வரல ப்ரோ, இந்த வாரம் தான் வரல ப்ரோ, என்னாச்சு, ஏன் பிரபு சண்டே உங்களை காணுமே, இல்லையா, இமீடியட்டாக கால் பண்ணிடுவோம். ஸோ பக்தர் இனிமேல் விட மாட்டாங்க, பக்தர்கள் என்னைக்குமே நம்ம கைவிட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கருணை. வைஷ்ணவா கிருபாமுதி பரதுக்க துக்கி, கிருபா சிந்து, கருணை கடல். அதனால பக்தர் சங்கம் ஸ்ட்ரென்த்து. ஆனால் நிறைய பேர் ஆரம்பத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க, ஒரு 2 வாரம் காணாமல் போயிடுவாங்க. இன்னும் ஃபோன் பண்ணுவோம், சொல்லுவோம் பிரபு ஒரே ப்ராப்ளம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரேன். இன்னும் இட்ஸ் நாட் பாசிபிள், இல்லையா? பக்தர் சங்கத்தை விட்டுட்டு வெளியில போய் பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியாது. ஜன உலகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அப்போ பக்தர் சங்கத்தில் இருக்கும்போது அதை வந்து டாலரேட் பண்ணிக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும், இல்லையா? ஓ, பக்தர்களுக்கும் பிரச்சனை வருது, பக்தர் அல்லாதவங்களுக்கும் பிரச்சனை வருது. பக்தர் அல்லாதவங்களால பொறுத்துக்க முடியாது, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, புலம்புவாங்க, அழுவாங்க. பக்தர் என்ன பண்றாங்க, சரி பார்த்துக்கலாம், வரட்டும், என்னனாலும் வரட்டும், எல்லாம் கிருஷ்ணா பார்த்துக்குவாரு, குரு மகாராஜ் இருக்காரு, அதை அப்படியே கேஷுவலாக எடுத்து போயிடும், இல்லையா? எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கு? நம்ம கிருஷ்ணா வாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தப்போ, கிருஷ்ண உணர்வு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு, கிருஷ்ண உணர்வு வந்ததுக்கு பிரச்சனை அதிகமாக கூட ஆயிடும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ண உணர்வு வந்து பிரச்சனை குறைஞ்சு போயிடணும். மெட்டீரியல் வேலை ஆஸ்லாமே மெட்டீரியல் பாடி இருக்கிற வரைக்கும் ஃபேஸ் ப்ராப்ளம், அத்தியாத்மிகாதி பௌதிக ரீதி, இல்லையா? ஜன உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும், ஜன உடல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். உடலால, மனதால, இயற்கையால ஏதோ ஒரு வகையில் இருக்கும். பட் இங்க முக்கியமான விஷயம் என்னப்போ, ஒரு பௌதிகவாதிக்கும் பிரச்சனை வருது, ஒரு பக்தனுக்கும் பிரச்சனை வருது. இது என்ன முக்கியமான விஷயம், பௌதிகவாதிகளால பொறுத்துக்க முடியாது, பக்தர்களுக்கு அது பிரச்சனையே இல்லாம போயிடும். பிரச்சனையா அது என்ன அப்படின்னா என்னங்க, அதோடய சேர்ந்து பழகிடுவாங்க, இல்லையா? அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாண்டவருக்கு இல்லாத பிரச்சனையா, ராஜ்யம் போய் எல்லாத்தையும் இழந்து இருந்தாலும் ஹாப்பியா இருக்காங்க. ஏன்? அவங்க எல்லாரும் ரெசல்யூஷன் இருந்தது, அங்க வியாசர் வந்து அவங்க பார்த்தாரு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல பாண்டவர் வனவாசத்தில் இருந்த போது வியாசர், தௌமியர், ஏன் கிருஷ்ணர் அவங்க கூட இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரென்த். அவங்க கிருஷ்ண வாய்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்க, கிருஷ்ணனோட தக்க வச்சுக்கிட்டாங்க. காரணம் விதர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, விதர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறம் வியாசர், தௌமியர், நிறைய பேரோட ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பல்ராம் கி நிறைய பேருடைய சங்கம் ஒன்று கிடைச்சது. அதனால ஸ்ட்ரென்த். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பக்தர் சங்கத்திலிருந்து பகவானுக்கு சேவை பண்ணா நம்ம இதயம் தூய்மையாகும். அப்பதான் சேவையில நிலைச்சிருக்கு. இதயம் தூய்மை அடையாம சேவையில நிலைச்சிருக்க முடியாது. இதயம் சஞ்சலமா இருந்தா எப்படி சேவையில் இருக்க முடியும்? ஸோ பக்தர் சங்கத்திலிருந்து பயிற்சி பண்ணும்போது இதயம் தூய்மையாகுது. ரெண்டாவது ஸ்ட்ரென்த் கிடைக்குது.
எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம விலக மாட்டோம், விலக விட மாட்டாங்க. நாமளும் பக்த சங்கத்தை பிடிச்சிட்டோம்னா விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மூணாவது, இதுதான் இங்க முக்கியம், இந்த சங்கத்தினால் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இப்ப எப்படி துருவர் கிடைச்சது, துருவர் வந்து தனியா போயிட்டார் காட்டுல, பட் ஆனாலும் அவர் சின்சியரா இருந்ததுனால பகவான் ஒரு டிவோட்டி அமைச்சு வைக்கிறார். ஸோ அன்லஸ் துருவருடைய லைஃப்ல நாரதர் வரலைன்னா துருவரால கிருஷ்ணரை பார்த்துக்க முடியாது. அவர் சின்சியரா இருந்ததுனால நாரதர் வந்தார். ஸோ நாரதருடைய கருணையினால துருவர் டிவோட்டியானார். அதனால தான் துருவர் எப்பவுமே அவருடைய சங்கத்தில் இருக்குன்னு ஆசைப்படுறாரு. ஸோ துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், பாண்டவாஸ், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாகவதத்திலிருந்து. ஸோ பாகவதத்திலிருந்து இந்த பக்தர் சங்கத்தினுடைய சக்தினால எப்படி எவ்வளோலாம் பக்தரானாங்க. பிரகலாதர், துருவன், நிறைய மேக்சிமம் எல்லா பக்தர்களும் அப்படிதான். பிரியவர்தர், பிரச்சேதர்கள் தவம் பண்ண போனாங்க, சிவபெருமான் நேராக போய் அவங்க ஆசீர்வதிக்கிறார். பிரச்சேதர்கள் சிவபெருமான தவம் பண்ண போல, பகவான தவம் பண்ண தான் போனாங்க. பட் அவங்க சின்சியரா இருந்ததுனால சிவபெருமான் போய் அவங்க பிளஸ் பண்ணி பகவான் புகழ் பாடுறாரு அவங்ககிட்ட, ருத்ரகீதா. ஸோ அதனால அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம இதயம் சுத்தமாகவும் கிருஷ்ணனோட உறுதியாகவும், அப்புறம் அந்த பக்தர் சங்கத்தினால நம்ம மேலும் மேலும் கிருஷ்ண ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ நம்ம பக்தர் சங்கத்துக்கு விலகிறோமோ அப்போ இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம், எல்லாம் டவுன் ஆகும், கடைசியில் சாண்டிங் போயிட்டு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் பார்த்துக்கலாம், அசோசியேஷன்ல இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே பேக் டு ஸ்கொயர் கீழே போயிடுவாங்க. சாண்டிங் பண்ணாலே பெரிய விஷயம் நடக்கும், மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. டெம்பிளுக்கு வர்றது, சர்வீஸ் பண்றது எல்லாம் போயிடும். சாண்டிங் பண்ணிட்டு அதுவும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்லோலி சாண்டிங் விட்டுருவாங்க. பண்ண முடியாது அவனால, அசோசியேஷன் இல்லைன்னா சாண்டிங் பண்ண முடியாது, கேரண்டி. ஸோ அதனால பாகவதத்தில் நிறைய பக்தர்கள் எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் என்கரேஜ், பக்தர் சங்கத்தில் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும், என்கரேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணலாம், சீக்கிரம் தீட்சை வாங்க, சீக்கிரம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப யாராவது குவாலிஃபைனும், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கிருஷ்ணவாசல் அப்படி நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சப்போர்ட் இருக்கு, எப்போவுமே சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு பாசிட்டிவான விஷயம். அப்போ டிவோட்டி அசோசியேஷனில் பாசிட்டிவ் நிறைய இருக்கு, நெகட்டிவ் இருக்கும். சம்டைம்ஸ் சில டிவோட்டி நம்ம டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க, சம்டைம் நம்ம வந்து வளர்றது சிலர் பிடிக்காம இருக்கும். அதை பத்தி நம்ம பாதர் பண்ண வேண்டாம், அதை பத்தி நம்ம வரி பண்ண வேண்டாம், பத்தி கவலையப்பட வேண்டாம். நமக்கு எங்க என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது, எங்க வந்து சப்போர்ட் கிடைக்குது, எங்க நம்ம வந்து எந்த மாதிரி அசோசியேஷன் வந்து நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்படி நம்ம பக்தர் சங்கத்தில் பண்ணும்போதுதான் சுத்த பக்திங்கிற தளத்துக்கு வர முடியும். தனியா பண்ணி சுத்த பக்தியில் அடைய முடியாது. சுத்த பக்திங்கிறது வைஷ்ணவருடைய கருணையில தான் இருக்கு. வைஷ்ணவ சங்கத்திலிருந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது தான் சுத்த பக்தி. இது பாகவதம். ராமாயணத்துல என்டையர் ராமாயணம் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ராமர் எப்பவுமே டிவோட்டி அசோசியேஷன்ல தான் இருக்கு. ஈவன் ஃபாரஸ்ட்ல இருந்து கூட அவங்க சுத்தி டிவோட்டிஸ் இருக்காங்க. ராமரை தனியாவே பார்க்க முடியாது, ராமர் தனியாவே இல்லை. ஒண்ணு லட்சுமணன் கூட இருப்பாரு, இல்ல சீதாதேவி கூட இருப்பாங்க, இல்ல ஹோல் வானரங்கள் இருப்பாங்க, நலன், நீலன், ஜாம்பவன், லங்கதன் எல்லாரும் இருப்பாங்க. அயோத்தியால ஹோல் அயோத்தியா ஃபுல்லா டிவோட்டிஸ் தான் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த வானரங்கள் பத்தியில கோஆபரேஷன் இருந்தது. இதுல யார் பெரியவங்க, யார் வந்து ரொம்ப சர்வீஸ் பண்றாங்க பார்க்கல, அது மாதிரிலாம் கிடையாது. இவன் அன்னைக்கு பேசுற ஹனுமான் ரொம்ப ஹம்புலா இருந்தார். ஹனுமான் இவன் சுக்ரீவனோட ரொம்ப பலசாலி, அவரு அதை ரொம்ப ஹம்புலா சர்வீஸ் பண்றது. ஹனுமான், சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான் எல்லாரும் ஒன்னா இருந்து சேவை பண்ணாங்க. இத்தனையும் அவன் ட்ரெயின்டு டிவோட்டிஸ் எல்லாம் இல்லை. வானரங்கள்லாம் இவன் யுத்தத்துல கூட தேர்ச்சி, ரொம்ப ட்ரெயின் பண்ண ஒரு மிலிட்டரி ஆர்ட் தெரிஞ்ச ஒரு சோல்ஜர்ஸ் கிடையாது. இப்ப ராட்சசர்கள்லாம் ட்ரெயின் பண்ண ராட்சசர்கள் அவங்க. இந்த வானரங்கள் இன்னும் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. பெரிய பாறை எடுத்து நாள் போடுவாங்க, மரத்தை முடிச்சு போடுவாங்க, கம்பு எடுத்து அடிக்க வருவாங்க, இவ்வளவுதான் தெரியும். ஆனா அவங்க எல்லாருக்கும் ராமர் மேல அன்பு இருக்கு. இவங்க எல்லாருமே ராமர் மேல அன்பு. இன்னைக்கு ராமாயணம் பேசிட்டு இருந்தோம். ராமர் என்ன பண்ணுவாரு, ராமர் ஒரு நாளும் யுத்தம் நடந்து அன்னைக்கு சாயந்தரம், காலையில இருந்து சாயந்தரம் மாலை வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ பகவான் போய் இந்த வானவர்கள்லாம் பார்க்க போவார். அதுல போனா சில வானங்கள் கை முடிச்சிருக்கும், சில வானங்கள் கால் முடிச்சிருக்கும்,
சில வானர்கள் தலை உடச்சி மண்டை உடச்சி கட்டு போட்டிருப்பாங்க. அப்போ ஜாம்பவானத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பார். சிலர் கையில் கட்டு போட்டுருப்பாரு, சிலர் காலில் கட்டு போடுவார், சிலர் தலையில் கட்டு போடுவார். அவங்க வானர்களும் சிலர் கை முடிச்சு கை தொங்கிட்டு இருக்கும். ராமர் வரதை பார்த்தோன்னே, ராமா நீங்க நான் 2 அசுரனை கொண்டு நாளைக்கு 10 பேர் கொள்வேன். இன்னொரு வானர் கால் முடிச்சிருக்கு, நடக்கவே முடியாது. அந்த வானர் எது சொல்லுமா, ஒரு காலில் நின்று ஒரு காலில் நின்று, ராமா இன்னைக்கு நான் 10 பேர் கொண்டு நாளைக்கு 100 பேர் கொள்வேன். நடக்கவே முடியாது. அதுல எவ்வளவு எந்தூசியாசம். அப்ப ராமர் அழுதார், கண்ணி இந்த வானருக்கு நான் என்ன செய்ய போறேன், இவங்க எனக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க. அதனாலதான் பகவான் அவ்வளவு பெரிய அழைச்சிட்டு போனார். அவ்வளவு வானர்களையும் ஆன்மீக அழைச்சிட்டு போனார். அவ்வளவு டெடிகேஷன், அவ்வளவு கோஆபரேஷன், அவ்வளவு அசுரத்தை வந்து என்ன சொல்றதுன்னா அந்த கோஆபரேஷன். யாருக்கு ஈகோவே கிடையாது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் ஃபர்ஸ்டா, நீ ஃபர்ஸ்டா கிடையாது. எல்லாருக்கும் கோஆபரேஷன். ராமாயணத்தில் பார்த்தா எல்லாரும் நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், சுக்ரீவன், ஹனுமான், யாருக்கும் ஈகோ கிடையாது. பாண்டவாஸ்க்குள்ள ஈகோ கிடையாது. பாண்டவாஸ் 5 பேர் எங்க ஈகோ இருந்தது. சம்டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். யுதிஷ்டர் எடுக்கிற டிசிஷன் வந்து சில பேர் பீமனுக்கு பிடிக்காது. தப்பு சொல்லுவார், நீ பண்ற தப்பு. ஸ்டில் அவர் சொல்றது ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா யுதிஷ்டர் அத்தாரிட்டியை ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி சம்டைம் அர்ஜுனனுக்கு பிடிக்காது யுதிஷ்டர் பண்றது. அப்ப அவரும் டாலரேட் பண்ணிக்குவார். ஸோ அவருக்குள்ள டாலரன்ஸ் இருந்தது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது, கோஆபரேஷன் இருந்தது. எல்லாத்துக்குமே அவங்க கூட கிருஷ்ணர் இருந்தார். ஏன்னா அவங்க நடுவில் கிருஷ்ணர் தான் இருந்தார். அதனால அவங்க சக்சஸ் ஆகாங்க. அந்த பக்கம் கௌரவ சைடு கோஆபரேஷன் கிடையாது. பீஷ்மர் இருந்தா கர்ணன் வர மாட்டாரு. பீஷ்மர் இருக்கிறவங்க நான் யுத்த போய் வர மாட்டேன். கர்ணன் இருந்தா சல்லியா வர மாட்டேன் பாரு. இவன் தான் அவன் வர மாட்டான். அவங்க என்ன கோஆபரேஷன் இல்லை. அங்க லீடர்ஷிப்பே கிடையாது. ஸோ மகாபாரதத்துல துரியோதன சைடு லீடர்ஷிப்பே இல்லை. யாரும் துரியோதனை ஏத்துக்கல. துரியோதன சிம்மா அவன் மோசடி பண்றதுக்கே ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். சின்சியரா இல்லை துரியோதன பக்கம் யாரும். இந்த பக்கம் எல்லாரும் யுதிஷ்டர்கிட்ட இணக்கமானதோட அவரை ஏற்றுட்டாரு. யுதிஷ்டர் தான் அரியாசத்துல உட்காரணும், நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து விரும்புறாரு. இதுதான் டிவோட்டி அசோசியேஷனுக்கும் நான் டிவோட்டி அசோசியேஷன் டிஃபரன்ஸ் இல்லையா. பக்தர் அல்லாதவங்க சங்கத்துக்கும் பக்தர் சங்கத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருப்பாரு. ஸோ மகாபாரதம் காமிக்குது பக்தர் அல்லாதவங்க சங்கத்துக்கும் பக்தருடைய சங்கத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. பக்தர் அல்லாதவங்க சங்கத்துல கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் எண்ணமே இல்லை. பக்தர் சங்கத்துக்குள்ள சம்டைம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். நேற்று ராமாயணத்தை பேசிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. விபீஷன் ஏத்துக்கலான்னு. பட் ஹனுமான் சொன்னே விபீஷன் ஏத்துக்கலான்னு சொன்னே எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. ராமர் அசல் பண்ணிட்டாரு, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. யாரும் அப்போஸ் பண்ணோம். ஓ சுக்ரீவன் கோவம் வரல, நான் சொல்றேன் என்ன கேட்காம ராமர் போய் ஹனுமான் சொல்றது கேட்டாரு இல்லையா. சுக்ரீவன் ஏகமானது ஏத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஸோ அங்க வந்து அங்க என்ன இருக்கு, கோஆபரேஷன். பக்தர்களுக்குள்ள கோஆபரேஷன், ஒற்றுமை, அதுக்கப்புறம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அத்தாரிட்டி ஏத்துக்கிறது. இங்க மகாபாரதத்தில் யாருமே அத்தாரிட்டி ஏத்துக்கல. கர்ணனுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. அது அடுத்த ப்ராப்ளம். கர்ணனுடைய அத்தாரிட்டி யாரு, அவருக்கு அத்தாரிட்டி கிடையாது. அப்படி யார் கைட் பண்ண கர்ணனை? அவர் மனம் போன போக்குல செஞ்சார். ஆனா கர்ணனை பெரிய தானவர்னு கொண்டாச்சு. என்ன பெரிய தானவர்னா இருந்தாலும் நீ எங்க நின்றுட்டு இருந்த, யார் பக்கம் நின்றுட்டு இருந்த? உன் நண்பன் செய்யற தவற சுட்டி காமிக்கணுமா இல்லையா? அது பண்ணலையே. துரியோதனா நீ பண்ற தப்பு பண்ணக்கூடாது. பாண்டவரை நேருக்கு யுத்தத்தில் சந்திக்கலாம், நீயே வந்து திரௌபதி இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிற, தேவையில்லை சொல்லவே இல்லையே. மாறாக அதை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். இந்த திரௌபதியை இன்சல்ட் பண்ணா, அவர் வந்து துரியோதனை இன்சல்ட் பண்ணா வெரி குட், ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங். எதிரிக்கு எதிரி நண்பனே. பாண்டவருக்கு துரியோதன எதிரி, எனக்கு பாண்டவர் எதிரி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நாட் ரிலேஷன்ஷிப். இது உண்மையான நட்பு இல்லை இல்லையா. அதனால அதான் ராமாயணம் மகாபாரதம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடம் சொல்லி கொடுக்குது. அப்புறம் ராமாயணத்துல எல்லாரும் ஏக மனதோட பிரபு ஸ்ரீ ராமரை சந்தோஷப்படுத்தணும். அதான் ஒரே குறிக்கோள். அவங்க தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது, தனிப்பட்ட எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எல்லாரும் எல்லா வாரமும் ஒற்றுமையா சேவை பண்ணணும். அந்த பக்கம் ராவணன் சைடு, ராவணன் வந்து ராமர் எப்படின்னா, ராமர் வந்து எதிர்த்தரப்பு இருந்து ஒருத்தர் வந்தா கூட ஏற்றுக்கிறாங்க. ஆனா ராவணன் என்ன பண்றான், தன் தரப்பு இருந்து ஒருத்தர் எகேன்ஸ்டா பேசுறான், கொண்டு வைக்கிறான். பெண்ணு லீடர் ராவணனே நம்பி இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது சொன்னா அவனை கொண்டு வருவேன், இல்லை நீ ஓடி போயிருக்கிறது. ஆனா ராமன் அப்படி இல்லை, எதிர்த்தரப்புல இருந்து வந்தாலும் ஏற்றுக்க தயாரா இருக்கு. அதுதான் பகவானுக்கும் பக்தருக்கும் உள்ள குணம். பகவானும் சரி, பகவானை பக்தருக்கும் சரி, யாரையும் பாரபட்சம் பார்க்கறதில்ல, யாரையும் வெறுக்கிறது இல்லை, யாரையும் நிராகரிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் நண்பராக இருக்காங்க. ஸோ இதான் இன்னொரு பாடம்.
ராமாயணத்துல அதே மாதிரி தான். பகவான் எப்பவும் பக்தர் சங்கத்தில் இருக்காரு. அவருக்கு எப்பவும் பக்தர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சேவை பண்ணிட்டு, எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா ராமர் தனியா, ராமர் வந்து ஹனுமான் தனியா போய் சேவை பண்ணாரு, சுக்ரீவன் தனியா போய் சேவை, எல்லாம் தனித்தனியா இருந்தாங்க? கிடையாது. எல்லாம் ஒரு டீமா தான். ஹோல் ராமாயண விக்டரி டீம் சர்வீஸ் தான். ஹோல் மகாபாரத டீம் தான். பாண்டவர் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இவர் தனியா அவர் தனியாக சண்டை போடல. எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாம் கோஆபரேஷன் தான். அப்போ அடுத்தது ராமாயண் மகாபாரத், அதுக்கப்புறம் சைத்தன்ய சரித்திரம். நீங்க சைத்தன்ய மகாபிரபு பாருங்க, தனியாக இருக்க மாட்டேன். ஈவன் ஒரு சன்னியாசத்துல கூட பக்தர் சங்கத்திலே தான் இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசத்துல விருந்தாவனுக்கு போகணும்னு நினைச்சார். விருந்தாவனத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாரே தவிர எப்பவுமே டிவோட்டி அசோசியேஷன்ல தான் இருந்தார். அவரை சுத்தி அப்போ பக்தர்கள் இருந்துட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் 4 பக்தராக இருப்பாங்க. ராமானந்தராயர், ஸ்வரூப் தாமோதரர், ஜெகதானந்த பண்டிட், ராமானந்தராயர், ஸ்வரூப் தாமோதர், ஜெகதானந்த பண்டிட், முகுந்த தத்தா. 4 பேர் எப்போ மகாபிரபு கூட இருப்பாங்க. மகாபிரபு கூட எப்போ 4 டிவோட்டிஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மகாபிரபு எப்போ பக்தர் சங்கத்தில் இருப்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸுக்கு நாமாச்சாரியா. அவர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் நாம ஜபிச்சார். அப்படின்னா அவர் தனியாக இருந்தான்னு அர்த்தம் இல்லை. அவரும் அசோசியேஷன்ல இருந்திருக்காரு. அத்வைதருடைய அசோசியேஷன்ல இருந்திருக்காரு, ஸ்ரீவாசருடைய அசோசியேஷன்ல இருந்திருக்காரு, மகாபுடைய அசோசியேஷன்ல இருக்காரு. ஈவன் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஹரிதாஸ் அவர் இந்த உடலை விட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. மகாபிரபு நீங்க இந்த பூமியில இருக்கீங்க, நீங்க இருக்கும்போது நான் இந்த உடலை விட்டுறணும், நீங்க இருக்கும்போது நான் போயிடணும். அப்போ மகாபிரபு சொல்ற ஹரிதாஸ் டாக்கூர்ட்ட, உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேங்கிறது, உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அப்போ ஒரு சுத்த பக்தருடைய சங்கத்தை வந்து மகாபிரபுனாலே தடுக்க முடியல. இதேதான் சனாதன் கோசாமி சொல்றாரு. சனாதன் கோசாமி வந்து என்ன பண்ணாரு, ஒரு உடம்புலாம் குஷ்டம் வந்துடும். குஷ்டம் வந்து மகாபிரபு அவரை பார்க்கும்போதெல்லாம் கட்டி தழுவுவார். அப்போ என்ன முடிவு பண்ணாரு, என்னை பார்க்கும்போதெல்லாம் மகாபிரபு என்னை கட்டி தழுவுறாரு, என் உடம்புல இருக்கிற சீலெல்லாம் அவர் உடம்புல பட்டு அசுத்தமாகுது, அதெல்லாம் நாளைக்கு ரத யாத்திரை வந்தோடனே நான் போய் ரதத்தில் குதிச்சு இந்த உடலை விட்டுறது முடிவு பண்ணிட்டேன். அது மகாபிரபு தெரிஞ்சு போயிடுது. அவர் எல்லா இடத்துலையும் பரமாத்மா இருக்காரு. மகாபிரபு சொன்ன, சனாதன் நீங்க எப்படி அப்படி நினைக்கலாங்க? மகாபிரபு என்ன நினைச்சேன், நீங்க இந்த உடலை விடலாம் நினைக்கிறீங்க, எப்படி சரி? அது உங்க உடம்பு உங்க ப்ராப்பர்ட்டியே கிடையாது, என் ப்ராப்பர்ட்டின்னு இல்லையா? உங்க உடம்பு உங்க சொத்து நினைச்சிருக்கீங்க, அது உங்க சொத்து இல்லை, அது என் சொத்துன்னு. இன்னொருத்தருடைய சொத்தை நீங்க எப்படி அழிக்க நினைக்கலான்னு. ஸோ ஐ வாண்ட் யுவர் அசோசியேஷன். மகாபிரபு சொல்ற நான் சனாதனுடைய அசோசியேஷன் இருக்கணும், எப்பவுமே நம்ம சங்கத்தில் இருக்கணும், என்னால் அவங்க பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால எப்பவுமே வந்து நமக்கு தூய பக்தர் சங்கம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். வந்து புரோபாடி சீடர்கள் குருமார்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய பாக்கியம். அவங்களுக்கு சேவை பண்றது, அவங்களுக்கு கேட்கறது, அப்புறம் அவங்க சொன்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்றது, அதுதான் அசோசியேஷன். அசோசியேஷன்னா ஹியரிங். அசோசியேஷன் மீன்ஸ் ஹியரிங், கேட்கறது. புரோபாடி சீடர்கிட்ட கேட்கறது, புரோபா லெக்சர்ஸ் கேட்கறது, குருவிட்டு கேட்கறது, குருவோட லெக்சர்ஸ் கேட்கறது, அதுதான் அசோசியேஷன். அசோசியேஷன் மீன்ஸ் டிஸ்கஸிங் அபவுட் ஹரிகதா, கிருஷ்ண கதா, அதுதான் அசோசியேஷன். அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த். அப்பதான் நமக்கு பக்தி மனப்பான்மை வளரும். அப்பதான் நம்ம சேவையில் பகவானுக்கு சேவை பண்ண முடியும். அசோசியேஷன் இல்லாம பகவானுக்கு சேவை பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க என்ன ஹோல் ஸ்கிரிப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், எல்லாமே பக்தர் சங்கத்தை தான் சொல்லுது. நரதோதாசர் என்ன பண்ணாரு, ஜனமே ஜனமே கோயில பக்த சங்கே வாஸ், சாந்திகா சேவாரே சங்கே பக்த சங்கே வாஸ், ஜனமே ஜனமே போற அபிலாஷ். இங்க பரிசித் மகாராஜ் சொன்ன மாதிரி நரதோதாசர் பாடுறாரு, நான் எப்பவுமே பக்தர் சங்கத்திலிருந்து அவருக்கு சேவை பண்ணணும். பக்தி வினோதாக்கு இன்னொரு பணி மேல போய் நான் பக்தர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டியாவது பிறக்கணும். நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு பிறப்புன்னு வந்து அந்த பக்தர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டியாவது பிறந்தா அவங்களுடைய மகாபிரசாதம் எனக்கு கிடைக்கும், அவங்க சேவை பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும். அப்போ இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம லைஃப்ல டீல் பண்றதால வைஷ்ணவாசம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில பெரும்பாலும் யாரோட சம்மந்தப்பட்டிருக்கோம், வைஷ்ணவர்களோட. அதனால அவங்கள்ட்ட குற்றம் காண வேண்டாம், குறை கண்டுபிடிக்க வேண்டாம். எந்த பக்திலையும் குற்றம் காண வேண்டாம், குறை கண்டுபிடிக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். எல்லார்கிட்டையும் நல்ல குணம் இருக்கும். நமக்கு கெட்டதையே பார்த்து பழகிடுச்சு. அதனால பார்க்கும்போது உடனே நெகட்டிவ், அதை எடுத்து தூக்கி போட்டு இவர் சாண்டிங் பண்றாரு, இவர் சேவை பண்றாரு, அவருக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், அவர்கிட்ட என்ன கத்துக்கிறது. இப்போ பிரபு நல்லா சாண்ட் பண்றாரா, அவர்கிட்ட நான் பிரபு நீங்க எப்படி இவ்வளவு சாண்டிங் எல்லாம் பண்ண எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு குக்கிஷன் நல்லா பண்றாரு, அவருக்கு குக்கிஷன் இருக்கு, அவர் குக்கிங் நல்லா பண்றாரா. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்குது, நான் பக்தர் சங்கத்தில் வந்தா கிருஷ்ணா கான்சியஸ்ல ப்ராக்ரஸ் ஆகும். அதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும், தேவையில்லாத அங்கேயே விட்டுரும். அதான் சத் சங்கம். சத் சங்கத்தில் வந்தா
பகவானுடைய சேவைக்கானது மட்டும் எடுத்துக்கணும், தேவையில்லாத அங்கே விட்டு அது அப்படி அதுக்கு கவனிக்க கூடாது. அப்படியா நீங்க நேற்று கோயிலுக்கு போனீங்களா, அந்த பக்தர் அப்படி சொன்னாரா, நான் கவனிக்கவே இல்லையே, அவ்வளவுதான். உங்களை பத்தி என்ன பத்தி சொன்னாரா, தெரியலையே அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு தெரியலையே, அவ்வளவுதான். அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறேன். எனக்கு என்ன கிடைச்சது, நான் போனேன், நல்ல பிரசாதம் கிடைச்சது, கீர்த்தனம் பாடணும், கிளாஸ் கேட்டோம், சேவை பண்ணோம், இவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. ஏதோ ஒன்று நெகட்டிவ் இருக்கும், அதை அப்படியே அங்கே விட்டுட்டு. எப்படி இந்த மூடு இந்த மனோபாவம் நம்ம வளர்த்துக்கணும். அப்போ ப்ரோபாடைய மனோபாவம் என்ன, ஆன்மீகங்களுடைய மனோபாவம் என்ன, அவங்களுடைய மூடல் மிஷன் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் செட் பண்ணணும். ப்ரோபாட் நம்மகிட்ட என்ன விரும்புறாரு, ஆன்மீக நம்மகிட்ட என்ன விரும்புறாரு, பக்தர் சங்கத்துல எப்படி நான் பகவானுக்கு சேவை பண்றது, இதை நம்ம கற்றுக்கணும். அதுதான் எந்தூசியாசம். அந்த எந்தூசியாசம் கடைசி வரைக்கும் அப்படி மெயின்டைன் பண்ணணும். அப்போ நம்ம விதமாக ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். பக்தர் சங்கத்தில் வரும்போது இந்த மாதிரி டாலரன்ஸ், சர்வீஸ் ஆட்டிடியூட், பொறுமை, சேவை மனப்பான்மை, அப்புறம் பக்தர் க்ளோரிஃபை பண்ணணும். ஒரு பக்தர் க்ளோரிஃபை, ஒரு பர்த்டே வருதா எல்லாரும் கூப்பிட்டு பிரபு ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம், பிரபு இல்லை சேவை பண்ணிட்டு இருக்காரு, க்ளோரிஃபை பண்ணணும். ரைட். ஸோ அந்த மாதிரி இதுதான் இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்தை இஸ்காலே நடக்குதுன்னு சொல்றாரு ரூபகோஸ்வாமி. என்ன சொல்றாரு, இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்துல பக்தி தோண்டு என்னது, ததாதி பிரதிகிருஞாதி முக்கியமாக்கியாதி பிரச்சதி புஞ்சதே போஜேதே செய்த 7 விதம் பிரீதி லட்சணம். 6 விதமான அன்பு பரிமாற்றம். ததாதி பிரதிகிருஞாதி, பக்தர்களுக்கு பரிசு கொடுக்கிறது, பக்தர்களுக்கு பரிசு ஏற்றுக்கிறது, கிஃப்ட் கொடுக்கலாம், கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ததாதி பிரதிகிருஞாதி முக்கியமாக்கியாதி பிரச்சதி, மூத்த பக்தர்கள் நம்ம மனதை வெளிப்படுத்துறது, அவங்க உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்கிறது, மனதை வெளிப்படுத்தக்கூடிய பக்தருக்கு வழி நடத்துறது, இது முக்கியமாக்கியாதி பிரச்சனை. பூஜ்யதே போஜைதே செய்வ பிரசாதம் கொடுக்கிறது, பிரசாதம் ஏற்றுக்கிறது. இந்த 6 அன்பு பரிமாற்றம் தான் இஸ்காலி நடக்குது. இந்த 6 அன்பு பரிமாற்றம் தான் பக்தி. ஸோ கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் நாட் இம்பாசிபிள். இம்பாசிபிள் இல்லை. கிருஷ்ண உணர்வுங்கிறது ஏதோ ஒரு உணர்வற்ற, ஒரு செயலற்ற, ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு இது இல்லை. இது சோல், இந்த ஆத்மாத்மா செய்யறது அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன். பக்தர்கிட்ட அன்பு காமிக்கணும், அன்பு காமிக்கிற பக்தர்கிட்ட திரும்ப அன்பு காமிக்கணும், அன்பு பரிமாற்றம். இந்த பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம் எப்படி பகவான் அன்பு பரிமாற்றம் வரும். ஸோ அடுத்தது பாருங்க, ஈவன் விருந்தாவன கோபிஸ் என்ன பண்றாங்க, கோபிஸ்ல யாருக்காவது காம்படிஷன் இருக்கா, ராதாராணி யாருமே சர்வீஸ் பண்ணக்கூடாது, நான் தான் கிருஷ்ணன் சர்வீஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ ராதாராணி எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க, எல்லா கோபிஸும் கிருஷ்ணாவின் சர்வீஸ் என்கரேஜ் பண்றாங்க. இங்க ஒரு கோபி இருக்காங்க, நல்லா சர்வீஸ் பண்ணிருக்காங்க, கிருஷ்ணா பாரு அவங்க கார்டன் பண்ணிருக்காங்க, அவங்க குக் பண்ணிருக்காங்க, அவங்க சேவை பண்ணிருக்காங்க. ஸோ கோலோ விருந்தாவனம் மீன்ஸ் என்கரேஜிங். ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. ஸோ கோபிகளுக்குள்ள காம்படிஷன் இல்லை, நீ பெஸ்டா நான் பெஸ்டா யாரு பெஸ்ட், நோ, எல்லாரும் அவங்க பெஸ்ட் கிருஷ்ணனுக்கு பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா கோலோக பாவம் தான். கோலோக பாவத்துல எல்லா கோபிகளும் பகவானை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, பகவானை சேவை பண்ணணும், பகவானை திருப்திப்படுத்தணும். ஸோ எல்லாரும் ராதாராணிக்காக செட் பண்றாங்க. ராதாராணி என்ன பண்றாங்க, எங்க சேவையெல்லாம் பகவான் சப்மிட் பண்றாங்க. அதனால இது ரொம்ப அழகான ஒரு டாபிக். பக்தர் சங்கத்திலிருந்து பக்தி சேவை பண்றதுதான் நமக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், உறுதி கிடைக்கும், வைராக்கியம் இருக்கும், அப்புறம் பாதுகாப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம். அதனால ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தர் சங்கத்தை கைவிடக் கூடாது. என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம் நம்ம லைஃப்ல. ஆனா ஒரு நாளும் என்ன நம்ம பாதிப்பு வந்தாலும் அது பக்தர் சங்கத்தை விலகிடவே கூடாது. பக்தர் சங்கத்தை விலகிட்டோம் அப்படியே பக்தியில் கீழே போயிடும். இந்த ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் லைஃப்ல. அதனால ஒரு நாளும் அசோசியேஷன் விடவே கூடாது. வாட்டர் இட் இஸ், என்ன வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் போவேன், பக்தர் சங்கத்தில் இருப்பேன், சேவை பண்ணுவேன், குருவுக்கு சேவை பண்ணுவேன், கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுவேன். இதெல்லாம் நான் அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவேன். ஸ்ட்ரென்த் கிடைக்கும். டிவோட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க, டிவோட்டிஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, குரு நம்ம பிளஸ் பண்ணுவாங்க, கிருஷ்ணா பிளஸ் பண்ணுவாங்க. இதை விட வேற என்ன சேலஞ்ச் வந்தாலும் ஓவர் கம் பண்ணி வரலாம். என்ன சவால் வந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம், தாண்டி வந்துடலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், கிருஷ்ண பிரபுபாத் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால்